ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இனிய நண்பர் திருநிறை செல்வன் வாங்கல அந்த மாதிரி அறிவு நிறை செல்வன் திரு சித்ராலட்சுமன் அவர்கள் டூரிங் டாக்கிஸுங்கிற ஒரு யூடியூப் சேனலை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நான் கலந்துக்கும் போது அந்த கான்வர்சேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி அவருடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு வருகிற ஜனவரி 25ஆம் தேதி ஃப்ரேம் டு ஃபேம் அப்படிங்கிற ஒரு அவார்டு நிகழ்ச்சியை நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஹலோ ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜோஷிகா. வெல்கம் டு லைக் ஷோ. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சிம்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்புனால நம்ம சொல்ல தேவையில்லை, அவர் ஆக்டிங்கில் இறங்கி கலக்குவார். ஆக்டர் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்ட்டு, மியூசிக் டைரக்டரு அண்ட் சிங்கரு. பாருங்கள் எப்பா எவ்வளோ திறமை உள்ளே வச்சுருக்காரு. சிம்பு டைரக்ஷனில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தான் வல்லவன். ஸோ வல்லவன் சொன்னாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச படம். அண்ட் அப்போ மட்டும் இல்லாமல் இப்போது வந்துட்டு அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த படம் வந்துட்டு மாசாக இருக்கும், செம்மையாக இருக்கும் அவரோட டைரக்ஷனில். அண்ட் அவரும் அந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. எல்லா பசங்களுமே வந்துட்டு சொல்லவே தேவையில்லை, அம்மா செல்லமாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம சிம்புவுமே வந்துட்டு அம்மா செல்லம் தான். ஸோ எப்போதுமே அம்மா 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 அப்படி தான் இருப்பார். ஸோ அந்த வகையில் சிம்பு எப்போதுமே வந்துட்டு அவங்க அம்மா மடியில் ஒரு 10 நிமிஷம் தூங்கினாதான் அந்த நாளை வந்துட்டு அவங்களுக்கு முழுமையடையும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அம்மா சாப்பிடும் பொழுது அவங்க கையால் ஒரு 2 வாய் சாப்பிட்டாதான் அவங்களுக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்துட்டு அவங்க கூட பிறந்த அவங்க தம்பியாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அவங்க கேலி செஞ்சாலுமே அதெல்லாம் தள்ளி போட்டு நீங்கள் என்ன வேணாலும் கேலி செஞ்சுக்கோங்க, நான் இப்படி தான், எனக்கு அம்மானா பிடிக்கும், அம்மா தான் என் உயிருங்கிற மாதிரி அவர் இருப்பார். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ நான்வெஜ்ஜாக இருக்காங்க. என்னதான் நான் வெஜிடேரியனாக இருந்தாலுமே அம்மா எது செஞ்சாலுமே நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் சிம்புக்கு அவங்க அம்மா செய்கிற கீரை பொரியல் சாதம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிம்புக்கு ராஜா சார்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதை விட அவரோட பாடல்கள்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்போல்லாம் பாட்டு கேட்குறாரோ அந்த பாட்டோடய அப்படியே மூழ்கி போயிடுவாருன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ராஜா சாரை எப்போதும் பாட்டில் யாருனாலையும் அடிச்சுக்க முடியாத காரணத்தினால அவரோட மனசில் ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுருக்காரு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் என்னதான் இருந்தாலும் அவரோட அப்பா டிஆரும் நல்லா பாடுவார் இல்லையா? ஸோ அவரோட பாட்டு எல்லாத்தையுமே அவர் சேமித்து வச்சுருக்கதாகவும் அண்ட் அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் செம்ம வைபாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. சிம்புவுக்கு பிடிச்ச நடிகர்கள் யாருன்னு கேட்டால் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் சிம்புவுக்கு வந்துட்டு அஜித்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு டாப் லிஸ்ட்டில் இருக்க நடிகர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர் சார் தான். ஸோ டிஆர் சார்னா சொல்லவே தேவையில்லை, செம்மையாக நடிப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் நடிக்கிற எல்லா படத்துலையும் மோஸ்டான படத்தில் அவர் கூட நடிக்கிற ஹீரோயின்ஸை தொடாமல் தான் நடிப்பார். அது பார்க்க போது வாவுங்க, ஜஸ்ட் லுக்கிங் லைக் வாவ் மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா தொடாமல் நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எனக்குலாம் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் டிஆர் சாரை பார்க்க போது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம சிம்புக்கு வந்துட்டு நம்ம டிஆர், அதாவது அவரோட அப்பானா ஒரு பெரிய மரியாதை இருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக சிம்புக்கு வந்துட்டு பிடிச்ச கலர்கள். ஸோ அவருக்கு வந்துட்டு பிளாக்கு, ஒயிட்டு, ப்ளூ இந்த கலர்லாம் பிடிக்கும். மோஸ்ட்டாக அவர் இருக்கிற இடத்துலையும் சரி, அவர் போடுற ட்ரெஸ்லேயும் சரி இந்த கலரை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் மோஸ்ட்டாக பார்த்த வரைக்கும் சிம்பு வந்துட்டு பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போடுவார். பிளாக்னா எல்லாருக்குமே பிடிக்கும், ஒரு மாதிரி கண்ணே வந்துட்டு ஈர்க்கும் கூட சொல்லலாம். ஸோ சிம்பு சார் அப்படியே கெத்தாக அந்த பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ஒரு கொண்டை போட்டு வந்தாருன்னா மாசாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டானுங்கிற பேரில் ஒரு செல்லப்பிராணி வளர்த்தாங்க. அந்த செல்லப்பிராணி ரீசெண்டாக அது இறந்துடுச்சு. ஸோ அதனால நம்ம சிம்பு வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆனாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க வளர்த்த செல்லப்பிராணி உடம்பு சரியில்லை, இல்லை இறந்துருச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த வகையில் நம்ம சிம்பு வந்துட்டு அப்செட் ஆயிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்றைக்குமே வந்துட்டு செல்லப்பிராணி வளர்க்கக்கூடாது, வளர்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு ஏதாவதுனா, ஸோ இதுக்கப்புறம் நான் வளர்க்க மாட்டேங்கிற அளவுக்கு அவர் முடிவெடுத்திருக்காரு. சிம்புவுக்கு நண்பர்கள் ரொம்ப குறைவு. ஆனால் அவர் ரொம்ப நேரம் வந்துட்டு அவங்க அம்மாவோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவருக்கு அம்மா 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 தான், அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கே போனாலும் சரி, கால் பேசினாலும் சரி, அம்மாவோட தான் ரொம்ப நேரம் வந்துட்டு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ
அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸு கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருக்காங்களோ கம்மியாக இருக்காங்களோ, கம்மியாக இருந்தாலும் ஒரு நண்பன் இருந்தாலும் நமக்குன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க. கம்மியாக இருந்தாலும் நமக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் வந்துட்டு நீண்ட நாள் நம்ம கூட வரமாட்டாங்க. நிரந்தர நண்பர்கள் இல்லை அண்ட் எதிரிகளும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது உண்மைதான். நம்மளுக்கு வந்துட்டு இவங்க தான் கடைசி வரைக்கும் வருவாங்க, இவங்க கண்டிப்பாக நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பிரியணும்னு வந்தால் நம்ம பிரிஞ்சிடும். அதே மாதிரி எதிரிகளும் நீண்ட நாளுக்கு இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லைங்க, எதிரிகளே மோஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சாரி மன்னிச்சு விட்டுட்டா வேற, அதுக்கு நம்ம பேசாமல் போயிடலாம், எதிரிகள் வச்சுக்கணும்னு கிடையாது. ஸோ இந்த ஒரு பாலிசி தான் நம்ம சிம்பு வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாரு. அண்ட் அடுத்தது ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா தங்கச்சி பாசம். எஸ், நம்ம சிம்புக்கு அவங்க தங்கச்சினா உயிருங்க, ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தங்கச்சி இலக்கியா. ஸோ அவங்க வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்காங்க. ஸோ சிம்புக்கு வந்துட்டு எப்போல்லாம் அவங்க தங்கச்சியை பார்க்கணுன்னு தோணுதோ அடுத்த நிமிஷமே ஃப்ளைட்டை புக் பண்ணி ஹைதராபாத்துக்கு போய் அவங்க தங்கச்சியை பார்ப்பாங்களாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்கச்சியோட மகன் ஜேசன் அவங்க தான் வந்துட்டு இவங்களுக்கு கூட விளையாட்டு பார்ட்னர். ஸோ விளையாடணும்னா அவங்க தங்கச்சியோட மகன் ஜேசனோட தான் வந்துட்டு ஜாலியாக விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்க போது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. ஸோ எல்லா அண்ணா தங்கச்சியும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில் நம்ம சிம்புவும் வந்துட்டு தங்கச்சி மேலே அவ்வளோ உயிராக இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேசிங் பெரியசாமி டைரக்ஷனில் நம்ம சிம்பு அடுத்ததான் நடிக்க போகிறாங்க. ஸோ அந்த படத்துக்காக நம்ம சிம்பு வந்துட்டு பல மாதமாக முடி வளர்த்துட்டு இருக்காங்க நீளமாக. ஸோ அவரை நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு படத்துக்காக கொண்டெல்லாம் வச்சு பார்த்துருக்கோம். அவருக்கு நீளமான முடி வந்துட்டு செமையாக சூட் ஆகும். ஸோ இப்போ இந்த படத்துக்காக திருப்பியும் நீளமாக முடி வளர்த்துட்டு இருக்காரு பல மாசமாக. ஸோ ஒரு நாளுக்கு தலைக்கு 2 தடவை குளிச்சு அந்த முடியை வந்துட்டு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. ஏன்னா ஹேர் தானே நம்ம மூஞ்சிக்கே அழகு, கரெக்டாக அந்த முடியை அவர் பராமரிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த பராமரிப்புக்கு அப்புறம் தான் அவருக்கு பெண்கள் மீது ஒரு பெரிய மரியாதை வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீளமான முடியை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு பசங்களும் வளர்த்து பார்த்தா தானே தெரியும். ஸோ அந்த வகையில் பெண்கள் மீது ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்திருக்குதுன்னு நம்ம சிம்பு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் என்னதான் வந்துட்டு நீளமாக பெருசாக முடி வளர்த்தாலுமே இப்போது வெற்றிமாறன் சார் படத்தில் அவர் நடிக்கிறதுக்காக அந்த முடியை வெட்டிட்டாருங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா திருப்பி அவர் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் திருப்பி ஒரு சில மாசமா அவர் முடி வளர்த்து ஆகணும்ல. ஏன்னா முடி வளர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில் அவளை பெருசாக வளர்த்து ஸோ வெற்றிமாறன் சார் டைரக்ஷனில் ஒரு படத்தை நடிக்கிறதுக்காக முடியை ஃபுல்லாக அவர் கட் பண்ணிட்டாருங்க. அடுத்ததா சிம்பு வந்துட்டு ஒரு மாதிரி முணுமுணுச்சுக்கிட்டே இருப்பாரா. ஸோ என்ன முணுமுணுச்சுக்கிட்டே இருப்பாருன்னு பார்த்தா அவருக்கு பிடிச்ச ஒரு பாடலை வந்துட்டு அவர் எப்போதும் பாடிக்கிட்டே இருப்பாரா. ஸோ என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசல் கோளார் பாடின யாரா அந்த பையன் நாதா அந்த பையன் அந்த பாட்டு வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இந்த பாட்டு நான் எப்போதும் கேட்டுக்கிட்டே இருப்பேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ யாரா அந்த பையன் நாதா அந்த பையன் வந்துட்டு சிம்புக்கு மட்டும் இல்லை, இந்த எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சு போய் ஸோ அந்த பாட்டுக்கே வந்துட்டு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் சிம்புக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டெய்லி ரொட்டீனில் அவர் கேட்குற ஒரு பாட்டாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். சிம்பு கிட்ட நிறைய கார் இருக்கு, 1 2 3 நிறைய கார் வச்சிருக்காரு. ஆனா அத்தனை கார்ல உங்களுக்கு எந்த கார் பிடிக்கும்னு கேட்டா மினி கூப்பர் கார் தான் பிடிக்கும் அண்ட் டெய்லி வந்துட்டு அந்த கார் தான் யூஸ் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஏன்னு கேட்க போது அவங்க அம்மா அந்த காரை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அவர் அம்மா செல்லம் இல்லையா. ஸோ அம்மா எது கொடுத்தாலும் பத்திரமா வச்சுப்பாரு. ஸோ அந்த வகையில் அவங்க அம்மா மினி கூப்பர் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ அழகாக பாதுகாப்பாரு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம சிம்புக்கு வந்துட்டு வாட்ச் டிஃப்ரெண்ட்டாக கட்டணும்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட வாட்ச் கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சார் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்துட்டு எந்த அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை வெளில எங்கேயாவது போனாலும் ரொம்ப ஸ்டைலாகவும் ரொம்ப மாடர்னாக வந்துட்டு ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் சினிமாவில் அந்த அளவுக்கு யாரும் ஸ்டைலாக மாடர்னாக ட்ரெஸ் பண்ணதில்லை. மெயினாக ஆக்டர்ஸில் அந்த வகையில் நம்ம விக்ரம் சாரை அடிச்சுக்கவே முடியாது. இப்போது அடுத்ததாக நம்ம சிம்பு வந்துட்டு அதே மாதிரி மாடர்னாக ரொம்ப ஸ்டைலாக வந்துட்டு ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ மாடர்னாக அவர் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அடுத்ததா விக்ரம் சாருக்கு அப்புறம் நம்ம சிம்பு தான் சொல்றாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல. நம்ம சிம்புவுக்கு டைரி எழுதுறதுனா ரொம்ப பிடிக்குமா. அவர் சின்ன வயசுலேருந்து நிறைய டைரிஸ் வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு. அண்ட் அவர் எழுதின டைரி எல்லாம்
பாதுகாப்பாக வச்சுருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டைரி எழுதுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன நடக்குதோ இல்லை நம்மளுக்கு மனசில் என்ன தோணுதோ ஸோ நம்ம டைரியில் எழுதலாம். இல்லைன்னா நம்ம பார்க்குற விஷயம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் என்ன வேணாலும் டைரியில் எழுதலாம். டைரியில் நம்ம என்ன வேணாலும் எழுதலாம். ஸோ அது மெமரிஸாக நம்ம பாதுகாக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அதுதாங்க மெயின். ஸோ சிம்பு வந்துட்டு அவரோட எல்லா டைரிஸுமே வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காரு. அண்ட் டைரி எழுதுறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம எல்லாம் ஒரு ஸ்கூலில் படிப்போம், 2 ஸ்கூலில் மேக்ஸிமம் நம்ம 2 ஸ்கூலில் படிப்போம். கரெக்டாக 2 ஸ்கூல்னா அட் அ டைமில் கிடையாது. 10th வரைக்கும் ஒரு ஸ்கூல், அதுக்கப்புறம் 11th 12th ஒரு ஸ்கூல், இல்லைனா 5th வரைக்கும் ஒரு ஸ்கூல், இல்லைனா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நம்ம இன்னொரு ஸ்கூலில் படிப்போம். ஆனால் நம்ம சிம்பு மட்டுமே 4 ஸ்கூலில் படிச்சிருக்காருங்க. மைட் பி 2 கிளாஸ்க்கு ஒரு ஸ்கூலாக மாறி இருப்பாரோ என்னமோ தெரியல. ஸோ என்னென்ன ஸ்கூலுன்னு பார்த்தீங்கன்னா டான் பாஸ்கோ, அதுக்கப்புறம் ஷெரின் வேளாங்கண்ணி, அதுக்கப்புறம் சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ஃபைனலாக அவர் சாந்தம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காரு. இதில் என்ன ஆச்சரியம்னா அவருக்கு வந்துட்டு குறைவான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்னு அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இல்லையா. இத்தனை ஸ்கூலில் படித்தா அவருக்கு ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு கம்மியாக இருக்காங்கன்றது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எப்படிங்க இவ்வளோ ஸ்கூலில் படித்து ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கீங்க? மீண்டும் உங்களை வேற ஒரு லைக் ஷோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பை வித் மீ ஜோஷிகா.